எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் சிறப்பாக இருக்கேன். உடம்பு உண்மையிலே ஒன்றுமே முடியலங்க. நேற்று வீடியோவில் காட்டியிருப்போம், ஒரு டானிக் ஒன்று வாங்கி வந்தேன் இரும்பலுக்கு அப்படின்ட்டு. அது குடிச்சிட்டு படுத்தேன். சுத்தமாக தூக்கமே இல்லை. நெஞ்சு வர பண்ண அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அது வேறு எவ்வளோ குடிக்குன்னு தெரியாமல் நான் மட்டும் 2 டப்பா குடிச்சிட்டேன். நானே உடம்பு முடியாமல் பத்துனுங்கிறேன். காலையில் 6:30 மணிக்கு பையன் ஃபோன் பண்ணுறான். அவங்க அப்பா வீட்டிலேருந்து குமாரன் வந்து இட்டுன்னு போனேன். அப்புறம் ஏஞ்சி அவன் இட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு படுத்துட்டேன். இப்போ தான் ஏஞ்சி குளித்தேன். ரோப்பும் ஜீவன் கிளாஸும் வாங்கினார் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜமையாக்கு போயின்னு இருக்கேன். இன்றைக்கி டேட்டு 22. ஆனால் எல்லாம் 18ஆம் டேட்டில் தான் இங்கே இருக்குது. ஜூபன் ஒன்று எடுத்துக்கலாம். இது வந்து 3 தினார் 115 ஃபில்ஸ். நம்பர் காசுக்கு 953 ரூபா. எத்தனை லிஃப்டில் இப்போ எப்பயுமே வீடியோ போடும்போது ஒரு முறைக்கு 100 முறை செக் பண்ணிட்டு போடுங்க. ஒரு பொய்யான தகவலோ இல்லை வியூஸ் வரணுன்ட்டு ஏதாவது குற்றாம்பகல் அடிச்சு விட்டா உங்களுக்கு ஆபத்து எப்போ வரும்னே தெரியாது. இது ஏன் சொல்கிறேன்னா, குவைத்தில் வந்து 1000 பேர் கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு பொய்யான தகவலை பரப்பின ஒரு நபரை வந்து அரெஸ்ட் பண்ணி அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் ஒப்படைச்சிட்டாங்க. அதுமாரி தான் நீங்கள் ஒரு தகவலோ இல்லை ஒரு விஷயத்தையோ நீங்கள் சொல்லும் போது அஃபிஷியல் அவங்க வெப்சைட்டில் போய் செக் பண்ணிவிட்டு அது உண்மையாக இருக்கும் பட்சம் சொல்லுங்கள். பொய்யான தகவலை பரப்பி நீங்களும் மாட்டிக்காதுங்க. நம்ம ஏதோ ஒரு லாங்குவேஜில் தானே வீடியோ போடுறோம், இவங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு கேட்டால் எப்படியா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா இங்கே வந்து அந்தளவுக்கு சிஸ்டம் சரியாக செயல்பட்டுன்னு இருக்குது. எச்சரிக்கையாக இருங்க. லஞ்சு வந்திருக்கு, என்ன வந்திருக்குன்னு பார்த்துட்டு சாப்பிட்லாம். அது திறந்தா சிக்கனு ரைஸு, திறந்தா உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக சிக்கன் புட்டு, கொஞ்சமாக சாப்பாடு பிசைஞ்சி. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுமே தெரியல, நாக்கு செத்து போன மாதிரி இருக்குது. சரி சாப்பிடுவோம். ஓனரோட அம்மா எங்கேயோ வெளியே போகிறாங்களாம். என்ன ஓனர் வந்து பாபா வீட்டுக்கு போ குமார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். வந்தேன். வரவையில் போலீஸ் செக் பண்ணிக்கிறாங்க. கரெக்டாக எந்த இடம்னா நயீம் டு கெசர் வர ரோட்டில் அந்த துவார்கிட்டே செக்அப் பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 போலீஸ் இருக்காங்க. முக்கியமாக வந்து எப்படி சொல்கிறது, நிறைய இடத்துல இந்த செக்கிங் நடந்துன்னு இருக்குது. நேற்று நைட்டு சாத்தபத்தில் அந்த கத்தா 11 இருக்கிற துவாரில் செக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முந்தின நாள் அங்கே நாங்கள் ஏறுகிற நசீமில் செக் பண்ணியிருந்தாங்க. எல்லா இடமும் செக் பண்ணியிருக்காங்க. சாரி, பேசும்போது இந்த அடிக்கடி இரும்புல வரத்தால் யாரும் தப்பாக நினைக்காதீங்க. இப்போ அதுக்கப்புறம் தகவலாக சொல்லணுன்னா, குவைத்தோட எல்லை பகுதியில், அதாவது சவுதியில் இருந்து சால்மி வர ரோட்டில் அந்த சுங்கச்சாவடியில் வந்து சுங்கச்சாவடின்ற செக் போஸ்ட்டில் 1391 போதை மாத்திரை வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. குவைத்துக்கு கடத்தின்னு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் குவைத்து தீயணைப்பு படையின் தலைவர் தலால் ஆல் ருமி அப்படின்ட்டு அவர் வந்து இந்த ஈது பண்டிகை முன்னிட்டு எல்லாரையும் போய் பாராட்டியிருக்காரு. அதோட ஃபோட்டோ இது. அதுக்கப்புறம் நிறைய இடத்துல செக்கிங் நடக்குது, கவனமாக இருங்க. உங்களோட லைசன்ஸ், சிவில் ஐடிலாம் பத்திரமா வச்சுக்கிங்க. ஓனரோட அம்மா ஒரு இடத்துல விட்டுட்டு நான் சில வெஜிடபிள் வாங்க வந்துட்டேன். வெள்ளரிக்காய், வாழைப்பழம், உருளைக்கிழங்கு, வெங்காயம், பூண்டு, அப்புறம் மாதுளப்பழம், கொஞ்சம் ஆப்பிள் எடுத்துக்கினேன். அப்புறம் கேரட்டு கொஞ்சம் எடுத்துக்கினேன், இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கினேன், குடமிளகாய் கொஞ்சம், லெமன் கொஞ்சம், ஃபைனலாக அந்த கூசா கொஞ்சம் எடுத்துக்கினேன். மொத்த பில்லு 8 தினார் 719 ஃபில்ஸ். டின்னருக்கு அந்த சிக்கன் ட்ரிப்ஸா அது வந்திருக்கு. இதில் உப்பு இவங்க போடுறாங்களா இல்லை அந்த பாக்கெட்டில் உப்பு இருக்குதான்னு தெரில. உப்பு கொஞ்சம் அதிகமாக மாதிரி தெரியுது. ஸோ சாப்பிடுவோம். ஒரு 11:30 மணி போல் ஓனர் ஃபோன் பண்ணி, குமார் எங்கள் அம்மா விட்டு வந்தியே, இட்டுன்னு போய் வீட்டில் விட்டுருன்னாரு. போய் விட்டுட்டு அப்படியே வரேன். ஃபைனல் தகவலாக குவைத் நாட்டோட முதல் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் இவங்களாம் வந்து இந்த வடக்கு எல்லை பகுதியில் போய் ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. அது மட்டுமானு கேட்டால் கடலோரை காவல் படை அங்கேயும் போய் ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. அப்புறம் அங்கே இருக்கிற அந்த ஆளுங்க கூட பழகி நம்ம நாட்டோட இந்த வளர்ச்சி பற்றி, அப்புறம் வந்து இந்த பாதுகாப்பு பற்றி அதெல்லாம் உறுதி செய்கிற மாரி சில தகவலும் பேசிட்டு
இதெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுக்கான வீடியோ தான் அந்த மேலே ஓடின்னு இருக்கிற வீடியோ. இந்த வீடியோ வந்து மார்ச் 22 போய் ஆய்வு பண்ணது தான். ஃபுல் டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க அவங்க அரபி மொழியில். அப்புறம் என்ன சொல்கிறது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேலை எப்படி எடுத்துன்னு பார்ப்போம். நாளைக்காவது உடம்பு கொஞ்சம் நல்லா ஆகுதுன்னு பார்ப்போம். நாளைக்கு எதனா தகவல் வந்தால் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நாளைக்கு வீடியோலாம் சந்திக்கிறேன். பாய்.